அன்பான காலைக்கதிர்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 70வது அதிகாரம் 33வது வசனம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தமான ஒரு வசனம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பெண்மணி அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க. ஆனாலும் அவங்கள வாழ்க்கையை ஆண்டவர் ரொம்ப அழகா நடத்திட்டு வராங்க. ஜெபத்தோட, ஆண்டவர் மேல விசுவாசத்தோட, நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் கழித்து வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் ஆலயத்துக்கு போவது என்ன செய்யறதில்ல, தவறாம ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போவாங்க. ஆண்டவர் சொன்னபடி செய்வதற்கு தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில பசி, பட்டினி, அந்த மாதிரியான காரியங்கள் அடிக்கடிக்கு அவங்களுக்கு நேர்ந்து கொண்டே இருந்தது. அதற்கு மத்தியிலும் ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசம் அவங்களை என்ன செய்யல, பின்வாங்கி வைக்க முடியாம அவங்க தொடர்ந்து ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் ஆண்டவர் அவங்களை வழிநடத்துகிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேசித்து அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன செஞ்சிச்சுன்னா, நிஜமாவே அவங்களுக்கு ஆலயம் செல்வதற்கே முடியலை. அந்த அளவுக்கு அவங்களுக்கு, ஏன்னா 2-3 நாள் ஒரு நாள் நைட்டில் அவங்க சாப்பிடல, திருப்பி மறுநாள் ஆலயத்துக்கு போகிற அன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, மத்தியானத்துக்கு சாப்பிடுவதற்கும் ஒன்றும் இல்லை. இப்போ கண்டினியூஸாக அவங்களால என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு, ஆண்டவர் எப்படியாவது நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஜெபத்தோட தன்னுடைய பிளேட்டை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுறாங்க. எப்போன்னா மதிய நேரத்தில். அப்போ ஆலயத்துக்கு வந்த 2 பெண்மணிகள், என்ன அந்த அக்காவும் பிள்ளைகளும் சர்ச்சுக்கு வரலையே இன்னைக்கு, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, இப்போ ஏன்னா ஒரு நாள் அவங்க தவற மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வீட்டுக்கு வராங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, திடீர்னு அவங்க கால்கிட்ட 2 பிரெட் துண்டு விழுது. அந்த ஸ்திரீகளுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது நம்ம கால்கிட்ட 2 பிரெட் துண்டு விழுது அப்படின்னு பார்த்தா அவங்க திரும்பி பார்க்குறாங்க, ஒரு பிரெட் வேன் போகுது. அந்த வேன் என்ன செய்யுதுன்னா, போகிறப்ப சடன் என்ன செய்யறாரு, அந்த டிரைவர் பிரேக் போடுறாரு. ஏன்னு சொன்னா, வழியில ஒரு நாய்க்குட்டியை வந்துருச்சு. அந்த நாய்க்குட்டியை காப்பாத்துறதுக்கு அவர் போட்ட பிரேக்ல என்ன செஞ்சு 2 லோஃப் பிரெட்டு கீழே வந்துச்சு. அது யார், இந்த பெண்மணி. அவங்க அந்த பிரெட்டை எடுத்துட்டு அந்த சகோதரி வீட்டுக்கு தான் போறாங்க. அப்படி போய் அவங்க கதை திறந்த உடனே கையில பிரெட்டை பார்த்தோடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப கேட்டாங்க, ஏன் சிஸ்டர் நீங்க இன்னைக்கு ஆலயத்துக்கு வரல அப்படிப்ப அவங்களுடைய சூழ்நிலையை சொன்னாங்க. மதியானம் சாப்பாடு இல்லை, நேற்று இல்லை, ஆனாலும் கூட நாங்கள் வீட்டில இருந்தே ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, என் பிள்ளைங்க கூட தட்டு வச்சுட்டு ஜெபம் பண்ணாங்க, கடவுள் கண்டிப்பா தருவார்னு விசுவாசத்தோடு இருந்தாங்க. அந்த சகோதரிங்க வந்தவங்களுக்கு, வாங்கினவங்களுடைய வந்தவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டோடைய வழிநடத்தல் எப்படி பாருங்களேன், அந்த நாய் வரணும்னு இருந்திருக்கு, அவர் பிரேக் போடணுக்கு நினைச்சு பாருங்க, கரெக்டா 2 லோஃப் தான் விழுந்துச்சு. ஆண்டோடைய வழிநடத்தல் நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த சகோதரி அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஜெபத்தோட அவங்க சாப்பிட்டாங்க. ஏன் இதை சொல்றோம்னு சொன்னா, அநேக வேளையில நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னு யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்ம எல்லா சூழ்நிலையும் அவர் பார்த்துக்கணும். அதான் சொல்றாரு, எளியவர்களின் விண்ணப்பத்தை அவர் என்ன செய்ய மாட்டாராம், புறக்கணிக்க மாட்டார், கேட்பாரு. கட்டுண்டவர்களையும் என்ன செய்வார், அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை என்ன செய்ய மாட்டார், புறக்கணிப்பார். ஒருவேளை ஏதாவது நம்ம எதுலையாவது கட்டுண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட நம்ம புறக்கணிக்காதபடிக்கு, ஒருவேளை அது தீய காரியங்களாக இருக்கா, அது நம்ம விடுவிக்கவர் வல்லவராக இருக்கார். எளியவர்கள் நம்ம நோக்கி கூப்பிடும் பொழுது, உங்களுடைய தேவைகளுக்காக அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, அவடத்துல விண்ணப்பம் பண்ணுங்க. அவர் உங்களுடைய விண்ணப்பத்தை என்ன செய்யறாரு, கேட்கிறார். என்ன காரியம் இருந்தாலும் அவர் கேட்டு நமக்கு பதில் அளிக்கிறார். எப்படி அந்த சகோதரிக்கு பதில்? அது மாத்திரம் இல்லை, வேதாந்தத்தில் அநேக இடங்கள்ல தேவ பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க, ஜெபம் செய்வாங்க, என்ன செஞ்சாங்க, அவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம், இவங்கெல்லாம் ஆதி முற்பிதாக்கள். அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க, வெற்றி பெறுவாங்க. தாவீது பக்தன் ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுவாரு, ஆண்டவர் அவர் என்ன செய்வாரு, அவரை உடனே அவங்களுக்கு விண்ணப்பத்திற்கு அதுக்கு அதே தேவன் என்று உயிரோடு இருக்கிறார். நீங்க எதற்காக விண்ணப்பம் பண்ணணும்னு அப்படி நினைக்கிறீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்க மாட்டாரோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னு சொன்னா, அந்த கேட்க மாட்டாரோ என்ற அந்த வார்த்தையை எடுத்துட்டு, ஆண்டவர் எளியவர்களின் ஜெபத்தை அல்லது விண்ணப்பத்தை கேட்கிறார் அப்படின்னு சொல்லி நினைத்து நீங்க அவருடைய பாத்துல ஜெபிப்பீங்கன்னு சொன்னா, அவருடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கார். அவரை விசுவாசிங்க, அவர் கண்டிப்பா உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார், ஜெபம் செய்வார். அண்ட சராசரத்தையும் படைத்து ஆண்டவரே எங்களுக்காக அந்த பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்திற்கு வந்து மரித்து
எங்களை நேசித்து உடைய அன்பு உண்மை என்பதை எங்களுக்கு காட்டினவர் இந்த வெள்ளியை நோக்கி அப்பா பிதாவென்று அழைக்கிறோம். சகோதரப்பனே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ராஜா, நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைக்கும் நாங்கள் ஆண்டவரே தகுதியற்றவர்கள் சாமி. ஆனாலும் கூட ஆண்டவரே உடைய சுத்த கிருபையும் உடைய இரக்கம் உடைய தயவு எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கும் ராஜா. நீ இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இந்த நாளில் ஆண்டவர் செய்ய போகிற எல்லா காரியங்களுடைய கிருபையும் இரக்கமும் ஆண்டவரே உடைய நாமம் மகிமைப்படும்படியாக இருக்க நீங்க கிருபை செய்யுங்க சாமி. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே பிள்ளையுடைய திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்க பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற வேளையில நல்ல வரன்கள் கிடைக்க நீங்க கிருபை செய்யுங்க. கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே பிள்ளைகள் நல்ல ஒரு குடும்பங்களை கட்டுவதற்கு நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டுமாய் கெஞ்சி மாண்டாடுகிறோம். யாரெல்லாமே நோக்கி கூப்பிடுகிறார்களோ கர்த்தாவே, எளிவரும் ஜெபத்தை கேட்கிறவரே, அவருடைய ஜெபத்தையும் கேட்டு கர்த்தாவே அவருடைய தேவையெல்லாம் சந்தித்து தேவன் எங்களுக்கு நன்மை செய்தார் என்று அநேகர் இடத்துல அவர்கள் சாட்சி பகர நீர் கிருபை செய்த வேண்டுமாய் கெஞ்சி மாண்டாடுகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் கர்த்தாவே. உண்மை இல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் இல்லை ராஜா. நீரே ஆண்டவரே, பரலோகத்தில் உண்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை, இந்த பூலோகத்தில் உண்மை தவிர எங்களுக்கு பதில் செய்வார் யாரும் இல்லை சாமி. நீரே எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, என்னுடைய தேவையை சந்தித்தருளுங்க. என்னுடைய பாவத்தை மன்னித்து உடைய ராஜ்யம் வரும்பொழுது எங்களை நீத்தள்ள வேண்டுமா? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.